இது உனக்கான காலம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் 1வது வசனம். நம்ம ஆராதனையிலே அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதாவது உனக்கான சீசன் வந்து விட்டது. அல்லேலூயா. நீ மறைந்திருந்தது போதும். நீ எலியாவே நீ போய் உன்னை காண்பி. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். எஸ் 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 எஸ். இத்தனை காலம் உன் தீபம் அணையாம பாதுகாத்ததின் நோக்கம். இத்தனை காலம் தீயையும் தண்ணீரையும் நீ கடந்தா. என்னைக்கும் முடிந்து போக வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் முடிந்து போக விடாமல், இனி ஒரு நாள் அல்ல, சீசன் ஓபன் ஆகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் சங்கீதம் 102:13 சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. இது உன் காலம். இதை அறிந்ததனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், யுத்த நாளில் என் தலையை மூடினீர். தலையை கவர் பண்றார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சீசன் வைத்திருக்கிறார். அந்த சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? யுத்த நாளில் என்ன செய்கிறாரா? தலையை மூடி வைக்கிறார். ஆமென். அதனாலதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் இத்தனை காலம் எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ எதிரான ஆயுதங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், அதிலெல்லாம் கர்த்தர் கிருபையாய் காத்து இதுவரை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எழும்பி பிரகாசி. உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே.